ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனல் குயட் பண்ண போகிறோமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ முடிவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இந்த மாதிரி ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கே தோணும். கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த செட்டப் கண்டென்ட் இல்லை. இப்போ புதுசாக ஏதாவது கீபோர்ட் செட்டப் அந்த மாதிரி கண்டென்ட் இல்லை. அந்த மாதிரி கண்டென்ட் நினச்சி வந்தீங்கனாலும் அதை பாருங்கள். நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மேட்டர் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ யூடியூபரே இருக்காங்க அப்படின்னா ப்ரொமோட்டே யாரும் பண்ணுறது இல்லை. இப்போ நல்ல பிளேயர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பற்றி சொல்கிறதே இல்லை. ஏன்னா அவனை பற்றி சொன்னால் நம்ம கீழே போயிடுவோம் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் பட் நம்ம இன்னொருத்தருக்கு நம்ம நல்லது செய்யறதுனா நம்ம கெட்டு போகிறது இல்லை. நம்மளும் கண்டிப்பாக நம்ம இன்னொருத்தர் நல்லது செய்யலாம், ஆண்டே நம்மளும் நல்லதாக தான் வச்சிருப்பாரு. அந்த ஒரு கான்செப்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நம்மளை நம்பி வந்த யூடியூபர் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒரு 4000 பேர் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டான். ரொம்ப ஷார்ட் பீரியடில், அதாவது ஒரு 2 வாரத்தில் நம்ம 4000 சப்ஸ்கிரைப் அடிச்சிருக்கோம். இது என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்தவரைக்கும் இது பெரிய விஷயம் தான்ப்பா. ஏன்னா என்னை நம்பி இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க சப்ஸ்கிரைபராக. இது நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அதான் இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ கேமிங் சேனல் வச்சுருக்கேன், நல்ல கேம் பிளே எங்கிட்ட இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ப்ரொமோட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு ₹1 கூட பே பண்ண வேணாம். இந்த மாதிரி கேமிங் சேனல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நல்ல பிளேயர் இருக்கார், இவர் இந்த மாதிரி ப்ளே பண்ணுறாப்புல, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்குறாப்புல, நல்லா ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக 100% ஒர்க் ஆகிற மாதிரி வீடியோ மட்டும் தான் நான் போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு நான் ப்ரொமோட் பண்ணுறேன். கேமிங் சேனல் வச்சுருக்கீங்கன்னா இப்போ தமிழ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இந்த கேமிங் எடிட்டிங் பற்றி தெரியாது. இப்போ நீங்கள் எடிட்டிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வீடியோ மேக் பண்ணி போடலாம். எடிட்டிங்குமே நல்லா யூஸ் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. எடிட்டிங் பற்றி நிறையா பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வீடியோ நான் நிறையா மேக் பண்ணி போடுங்க. நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இது வரைக்கும் பார்த்துருக்கிற அந்த 4000 சப்ஸ்கிரைபருக்கு மிக்க நன்றி, ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் இல்லைன்னா இப்போ நான் அந்த 4000 சப்ஸ்கிரைபர் வந்து நான் ரீச் பண்ணியிருக்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். யூடியூப் சேனல் ஃபுல் செட்டப் நான் சொல்லியிருக்கேன். இது செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனல் நீட்டாக க்ரோ ஆகும். இது செட்டப் பண்ணுற மூலமாக உங்கள் சேனல் வந்து இப்போ நீங்கள் உங்கள் டெக்கு சம்மந்தமாக தேடுறாங்க அப்படின்னா நீங்கள் டெக் சேனல் வச்சிருக்கீங்கன்னா அந்த டெக்கு வந்து கரெக்டாக அந்த உங்களுக்கு போய் அந்த ஷோ ஆகும் மேலே. அவங்க சர்ச் பண்ணுறதுல போய்ட்டு ஷோ ஆகும். இப்போ நீங்கள் கேமிங் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா கேமிங்கில் ஷோ ஆகும். அந்த மாதிரி எப்படிலாம் நீங்கள் ஆட் பண்ணுன்றதை அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இதை ஃபஸ்ட் செட்டப் பண்ணுங்கள். அடுத்த நாளைக்கு நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கணும் அதெல்லாம் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தான் சொல்லியிருக்கிறது. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் வீடியோ எடுக்கணும், அந்த வீடியோ எப்படி நீங்கள் எடிட் பண்ணணும் அதை பற்றி நாளைக்கு நான் சொல்கிறேன். எந்த மாதிரி எவ்வளோ குவாலிட்டியில் எடுத்தால் வீடியோ அப்லோட் ஆகும், நான் வீடியோ நல்லா ரீச்சுக்கு போகும், அதெல்லாம் நான் சொல்கிறேன். முடிஞ்சாலும் நம்ம ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதாவது நான் சொல்கிறது நான் பெரிய யூடியூபர் அந்த மாதிரிலாம் இல்லை. நான் ஒரு ஷார்ட் பீரியடில் அதாவது ஒரு 2 மாதம் 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை இப்போ எனக்காக தெரிஞ்சிருக்குங்களே, இது நான் பண்ணனால தான் நம்ம சேனல் க்ரோவாக இருக்குது. தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நிறையா பிளேயர் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோ இப்படி ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப் சேனல் எப்படி சீக்கிரமே க்ரோ பண்ணிவிட்டு ஒரு நல்ல ரீச்சுக்கு நம்ம யூடியூப் சேனலில் கொண்டு போகிறோம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா குயட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். இதுக்கப்புறம் வீடியோ வராதான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுற வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு வேலைக்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தோம். அந்த ஒர்க் பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்வியூலாம் முடிஞ்சு அடுத்து கொஞ்ச நாள் நம்ம அந்த ஒர்க்குக்கு போகிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் ஒர்க்குக்கு போயிட்டேன் அப்படின்னா அந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் டைமிங்க்கு வீடியோ போட முடியாது, இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். பட் நான் யூடியூப் சேனலில் வந்து குயட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் யூடியூப் சேனலில் பிளேயர்ஸ் வந்து வளர்க்க தான் ட்ரை பண்ணுறேன். நான் ஒருத்தவங்க உதவி செஞ்சு நம்ம கெட்டு போனதாக என்றைக்குமே சரித்திரம் இல்லை. நான் உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். நம்ம சேனலில் கண்டென்ட்டே பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் அதாவது நார்த் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டாப் கேமிங்னு ஒருத்தர் வந்து தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் பிளேயருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பார்த்திங்க அப்படின்னா அவர் வீடியோ கேம் பிளே அதிகமாக போட மாட்டார். அவருக்கு யாராவது அவருக்கு ஹெல்ப்னு கேட்டு வந்தவங்களுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணி மட்டும் தான் வீடியோ போட்டுட்ருப்பார். அந்தளவுக்கு ஒரு நல்ல மனுஷன். அந்த மாதிரி தமிழ் பிளேயர் யாரும் இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டால் அது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு பார்த்ததில்ல. ஒரு நம்ம தமிழ் பிளேயர் இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு தேவையான பிளேயர் இப்போ ஏதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமமாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாக பிளேயர் வச்சுட்டு இவங்க தான் அந்த மாதிரி வச்சு தான் அவங்கள தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு யூடியூபர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கேம் பிளே பண்ணுற ஒரு கூட இருக்க ஒரு ஒரு யூடியூபர் அவர் ஃப்ரெண்டு மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணிவிட்டு ஒரு யூடியூபராக ஆக்குறாங்களே தவிர இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே ப்ரொமோட் பண்ணி ஒரு யூடியூபருக்கு கொண்டு வர மாதிரி இல்லை. அதை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் நான் டென்ஷன் ஆகி மட்டும் தான் அந்த யூடியூப் சேனல் திரும்ப நான் ரன் பண்ணேன். ரன் பண்ணதுக்கு ஒரு அர்த்தமாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4000 பேர் சப்ஸ்கிரைப் வந்திருக்கீங்க. அதாவது ஒரு 28 நாளில் 4000 சப்ஸ்கிரைபர் அடிச்சிருக்கேன். 6000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் நம்ம அடிச்சிட்டோம். வியூஸும் நல்லா போயிடுச்சு. சப்ஸ்கிரைப் நமக்கு தேவையான சப்ஸ்கிரைப் வந்துட்டீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் இப்போ பண்ணவங்களுக்கு நன்றி, இனிமேல் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் சேனல் எப்படி நம்ம ப்ராப்பராக கிரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நிறையா பேர் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் வியூஸே போகலன்னு கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு தான் அந்த வீடியோ. யாராவது ஃப்ரெண்டு யாராவது அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் கேமிங்கிறத பார்த்துடலாம்.
இப்போ பார்த்தா அப்படின்னா நம்ம யூடியூப் வந்துடலாம். இப்போ நான் மவுஸ் வச்சு ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மொபைலில் மவுஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் புரியும். நம்ம எந்த இடத்த கிளிக் பண்ணுறோம் அந்த இதெல்லாம் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாப் கேமிங்னு ட்ரை பண்ணுறேன். நான் ஸ்டாப் கேமிங் பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த சேனலு. இவர் தான் நான் ஸ்டாப் கேமிங்ன்றவர். இவர் சேனலில் வர வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு நல்ல நல்ல பிளேயர்ஸை எக்ஸ்போஸ் பண்ணி தான் போட்டிருப்பாப்புல. பெரிய பெரிய பிளேயரை எக்ஸ்போஸ் பண்ணி இந்த மாதிரி தான் போட்டிருப்பாப்புல. நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன பிளேயர்ஸை நான் யூடியூப்பில் ஒரு இதாக கேம் ப்ளே போடணும், நம்ம ஒரு ட்ரெண்டாக வரணும்னு நினைக்கிற பிளேயர்ஸ் நம்மளும் வீடியோஸை கண்டிப்பாக நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி போடுவோம். இப்போ வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாகவே அந்த மாதிரி கண்டென்ட் தான் போட்டு நல்ல இவருக்கு ரீச்சும் கிடச்சிருக்கு. அதாவது இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணுறாப்புல இவருக்கு நல்ல ரீச் கிடைக்குது. அதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி கண்டென்ட் தான் எடுத்து நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி நீ உங்கள் சேனல் உங்கள் வீடியோ நான் போடணும்னு நினச்சின்னா நம்ம இன்ஸ்டாவில் கான்டெக்ட் பண்ணுங்கள். கான்டெக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பெய்ட்லாம் கிடையாது. நீங்கள் எனக்கு ₹1 நீங்கள் கொடுக்க வேணாம். நீங்கள் கேம் ப்ளே மட்டும் கேம் ப்ளே வந்து நான் ஒரு டீம் எனக்கு தெரிஞ்ச ஒரு டீமை நான் ரெடி பண்ணுவேன். டீம் ரெடி பண்ணிவிட்டு கேம் ப்ளே மட்டும் 1v4 கேம் ப்ளே மட்டும் பண்ணுங்கள். 1v6 ப்ளே பண்ணுறாலும் அதுவும் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டாக பார்த்திங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு நார்மலாக க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது கூகுள் க்ரோமு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒய்டி ஸ்டூடியோன்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஒய்டி ஸ்டூடியோ சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஒய்டி ஸ்டூடியோன்னு ஒரு ஆப்ஷன் ஆப் இருக்குல்ல, இதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த யூடியூப் ஸ்டூடியோன்ற அப்ளிகேஷன் போய் டவுன்லோட் பண்ணாது எப்போவுமே. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்க சேனல் தான் உள்ளே கொண்டு போங்க. இப்போ நீங்கள் எந்த சேனல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த சேனலோட டேஷ்போர்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நம்ம பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து இப்படி திருப்பி வச்சிருக்கோம், லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பி இருக்கேன், அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி வியூ ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட இதே காட்டுறேன் நான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 28 டேஸ் தான் இருக்குல்ல, லாஸ்ட் 28 டேஸு நம்ம ஒரு 2700 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு 3500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 நாள் நம்ம கெயின் பண்ணியிருக்கோம். இது 28 நாள் என்ன கணக்கில் வருது அப்படி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட் 28 நாள் வருது. இப்போ நம்ம ஒரு மாதத்தில் வீடியோ போட்டோம், ஒரு மாதத்துக்கு மேலே வீடியோ போட்டோம். பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 3500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இது எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பெரிய விஷயம் தான். நான் இவ்வளோ ரீச் கிடைக்கலாம் வரல. அடுத்து பார்த்தீங்கன்னா வியூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 209K, அதாவது ஒரு 2,09,000 வியூஸ் போயிருக்கு. வாட்ச் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6000 வாட்ச் டைம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த சேனலில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த சேனலை வச்சு நான் சொல்லிக் கொடுக்கல. பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஐடி, ஃபேக் ஐடி, சும்மா ஒரு ஐடியை நான் க்ரியேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்னு ஒரு ஐடி இருக்குது, அதை நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே நிறையா பேஜ் இந்த முன்னாடி நான் ப்ரௌஸ் பண்ணலாம் இருக்குங்க, அதை அப்படியே தூக்கிட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக ஒரு சேனல் வந்து நம்ம இதில் கொண்டு வந்துட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் போய்ட்டு நீங்கள் இந்த இடத்துல கிளிக் இருக்குல்ல, இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். அதுக்கு இருங்க சொல்கிறேன். இதில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி இதற்கான ஒரு அப்ளிகேஷன் வந்து நின்றுடும். இப்போ அடுத்து நான் அதையே கிளிக் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த டெஸ்க்டாப் சைட்லேயே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதனால் என்ன யூஸ்னால் நீங்கள் பிசியில் பண்ணுற எல்லாமே மொபைலே பண்ணிக்கலாம். அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் இல்லாமல் நீங்கள் மொபைல்லே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பிசியில் காட்டுற என்ன ஆப்ஷன் கூட இதில் நீங்கள் இந்த மூட் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எனபிள் ஆயிரும், மொபைல் எனபிள் ஆயிரும். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து 0. இப்போ புதுசாக உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காக நான் க்ரியேட் பண்ணுறேன். அடுத்தா பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இது கொண்டு வந்துருங்க, காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்களா சேனல் டேஷ்போர்ட்னு ஒரு க்ரோம் பேஜோட லிங்க் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போய்ட்டு உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவை நீங்கள் ஏற்றணும். இது வந்து மொபைல் தாங்க, நான் மொபைலை திருப்பி வச்சுருக்கனால அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் போய்ட்டு பாருங்கள் அப்படின்னா ஒய்டி ஸ்டுடியோ உங்களோட பிசி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் மொபைலே பிசியாக கன்வெர்ட் பண்ணலாம். அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு அந்த பிசி அப்படி மாற்றணும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணுறோம். யூடியூப் ஸ்டுடியோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ண அப்படின்னா உள்ள ஃபஸ்ட்டாக நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் கேட்கும். அந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட் லோட் ஆகும். அக்கௌண்ட் லோட் ஆகிட்டு எந்த அக்கௌண்ட் நீங்கள் யூடியூப் சேனல் எடுத்துக்கிறீன்னு கேட்கும். அதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிங்கப்பூர்ன்ற அக்கௌண்ட் இப்போ தான் க்ரியேட் பண்ணல. இந்த ஐடி எதுக்குன்னா நம்ம சிங்கப்பூர் ஃப்ரீ ஃபயர் ஏற்றுறதுக்காக க்ரியேட் பண்ண ஒரு ஐடி. அதை வச்சு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு இந்த நார்மல் நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுப்பாங்க. இதை நீங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்ருங்க, கெட் ஸ்டார்டர் கொடுத்துருங்க.
இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிங்கப்பூர்ன்றது இருக்குது, வியூஸு வாட்ச் டைம் எல்லாம் 0ல தான் இருக்குது. நம்ம வீடியோ இது வரைக்கும் போடல, அதனால அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த மேலே இந்த இடத்துல இருக்குல்ல எஸ்ஐ இந்த அதாவது உங்கள் கேமிங் ஃபோட்டோலாம் ஆட் பண்ணுறதா நீங்கள் இதில் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கேமிங் ஃபோட்டோ ஏதாவது உங்கள் மொபைல் இருக்குது, நீங்கள் ஃபோட்டோ வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கேமிங் சேனலுக்காக கிரியேட் பண்ணிடுவேன் லோகோ. அந்த லோகோலாம் அதில் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட செகண்டரி ஃபோனு. இதில் நம்ம அந்த யூடியூப் சேனல் சம்மந்தமாக எதுவுமே இல்லை, அதனால் ஃபோட்டோவுமே இதில் இல்லை அந்தளவுக்கு. அதனால் நம்ம ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணல. இதில் தேவையான ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு தேவையான ஃபோட்டோ எதுவுமே இல்லை. இதில் சும்மா நார்மலான சும்மா சின்ன சின்ன ஃபோட்டோ அந்த கேமிங் சம்மந்தமாக தான் இருக்குது இந்த ஃபோட்டோ இதில். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மேலே அந்த உங்களோட பேனர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேனர் தான் எடிட் பண்ணி அந்த பேனருமே அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் இது முக்கியம். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த இந்த இடத்துல நேமு இந்த இடத்துல பென்சில் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே உங்களுக்கு போயிடும். இதில் சிங்கப்பூர்னு இருக்குது எனக்கு. இதை பார்த்திங்கன்னா நான் அழிச்சிடறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெக் சேனல் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக டெக் சேனல் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் கேமிங் சேனல் கிரியேட் பண்ணுறதுனா அகில் கேமிங் ட்ரை பண்ணுவோம். நான் ஏற்கனவே கேமிங் சேனல் இருக்குது, அதனால் நான் டெக்குனே போடுவோம். உங்களுக்கு ஹேப்டிலே ட்ரை பண்ணுங்கள், அதான் உங்களுக்கு போல்டாக தெரியும் உங்கள் சேனல் யாரும் பார்க்குறாங்க அப்படின்னா. அகில் ஸ்பேஸ் விட்டு டெக்கு. நான் பார்த்தீங்கன்னா அகில் டெக்னு சேனல் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கேமிங் சேனல்னால் ஒரு நல்ல ஒரு யூனிக்கான நேமாக செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சேனலை பார்த்தோன்னே உங்களோட சேனல் நேமை பார்த்தா உள்ளே வரும், அந்த மாதிரி யூனிக்கான நேமாக பாருங்க. அடுத்து சிங்கப்பூர் இருக்கா, இது ஹேண்டில்ன்றது இந்த நேம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலில் வரும். இந்த ஹேண்டில்ன்றது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஏதாவது வீடியோ போட்டால் ஷார்ட்ஸ் வீடியோ நேம் வந்து இந்த நேம் காட்டும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ ஏதாவது போய் டைப் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அகில் டெக்கி அகில் போட்டு இந்த ஹைபன் மாதிரி போட்டுருவோம். அதாவது சும்மா நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அகில் டெக்கின்னு போட்டாச்சு. உங்களுக்கு மேலே அந்த லோட் ஆகிட்டு இருக்குது. இதில் போய்ட்டு ஏதாவது நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஏதாவது நம்பர் கேட்கும் கடைசி அந்த நம்பர்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நேம் அவைலபிளாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம சும்மா 3 2 1 நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்காக போகிறேன். இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ அகில் டெக்குன்னு போட்டிங்கன்னா டெக் சேனல் வந்து உங்கள் வீடியோலாம் காட்டணும். அது மாதிரி தான் அதுக்கு தான் இப்போ செட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டெஸ்கிரிப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் இப்போ உங்களோட வாட்ஸ்அப்பே போங்க. வாட்ஸ்அப் போட்டுட்டு இப்போ இதில் நீங்கள் அந்த மெட்டான்னு இருக்குல்ல, நம்ம மெட்டாக்கி அதில் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். இது வந்து மொபைல் தாங்க, பிசி கிடையாது. நான் பிசி மாதிரி மொபைலை மாற்றிருக்கேன். அது எப்படின்றதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணிங்க தேவைன்னா. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டைப் பண்ணுறேன் டெக் சேனல் டிஸ்கிரிப்ஷன் போட்டிங்கன்னா வந்துடும். டெக் சேனல் டிஸ்கிரிப்ஷன். இது பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் போட்டேன். டெக் சேனல் டிஸ்கிரிப்ஷன் போட்டு நான் என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்லாம் வரும். நீங்கள் அதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி. இது நீங்கள் ஆட் பண்ணுற மூலம் எந்த ஒரு காப்பிரைட் எதுவுமே வராது. இப்போ டெக் சேனல்லாம் இதில் இந்த பாருங்கள் எல்லாமே இருக்குது. ஜெனரல் டெக் சேனல், கேமிங் சேனல், இதில் எல்லாமே இருக்குது, நிறையா இருக்குது. இதை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அழுத்தி பிடிச்சி காப்பி பண்ணிடுங்க. அதை பார்த்திங்கன்னா நான் காப்பி பண்ணிவிட்டேன். இப்போ அப்படியே அந்த பேஜ் போயிடுவோம். இங்கே வந்தோம் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு இதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணணும். எனக்கு இந்த இடத்துல காட்டுது, நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 நம்பர் தான் வைக்க முடியும். ஒரு 261 நம்பர் இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது 1000 நம்பருக்கு மேலே. இதில் உங்களுக்கு எது தேவையில்லைன்றோ அதை இது பண்ணுங்க. நான் டெக் சேனல் இல்லை, இப்போ நம்ம கேமிங் சேனலில் டெக் தான் இது பண்ணுறோம் அப்படின்றனால இந்த கேமிங் சம்மந்தமானதை மொத்தமாக நான் டெலீட் பண்ணுறேன். இந்த மாதிரி அதை உங்கள் சேனல் எது தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு டெலீட் பண்ணிடுங்க. இதுதான் உங்களோட சேனல் வந்து அந்த டெக் சேனல் ஒரு வீடியோ ஸ்கெட்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது மூலமாக தான் அவங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓகே, இப்போ நம்ம லெட்டர்லாம் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து சேவ் ஆயிரும். அதுக்கு லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சேனல் வந்து இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாலாம் இல்லை சேனல் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு யூஸ் ஆகும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஐடி நான் லிங்க் பண்ணியிருப்பேன். அந்த எப்படி லிங்க் பண்ணுறதுனா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆட் லிங்க் நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட யூஆர்எல் கேட்கும். உங்கள் யூஆர்எல் போட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். அது எப்படி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பேசிக்காக இவ்வளோ தான் நீங்கள் பேசிக்காக கிரியேட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த ஃபோட்டோ நான் ரெண்டுமே வைக்கல, எனக்கு இந்த மொபைல் எதுவும் இல்லை, அதனால் நான் வைக்கல. இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு இதிலே வச்சு காட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்ததாக இந்த லிங்க் வந்து இருக்கணும்ல, இதை விட்டு நீங்கள் பேக் வந்துடுங்க. இதில் செட்டிங் சென்டரில் இதில் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. இது எல்லாமே சும்மா ஒரு ஃபேக்கானதாக தான் இருக்குது. செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் சம்மந்தமாக இந்த அப்ளிகேஷன் நீங்கள் மோடிஃபை பண்ணுறதா பண்ணலாம். அந்த கலர் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்குது. சேனல் பெர்மிஷன் இருக்குல்ல, இதில் போனோம் அப்படின்னா அந்த உங்களோட சேனல் வந்து யார் ஓனர்ன்றதுலாம் இருக்குது. இது உங்களுக்கு தேவையில்லை. இது நீங்கள் உங்கள் ஒரு ஒன்று தான் அதே மாதிரி வச்சுருப்பீங்க. இது கிரியேட்டர் டெமோக்ரா இது தேவையில்லை. இது உங்களோட நீங்கள் இப்போ காசு வாங்க யூடியூப்லேருந்து காசு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ் நார்மலாக டாலராக தான் கனெக்ட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு
நீங்கள் இந்தியன் ரூபீஸ் வேணும்னா நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா இந்தியன் இருக்குது ஐஎன்ஆர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த இடத்துல ஐஎன்ஆர்னு இது நீங்கள் சேஞ்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் ரூபீஸில் கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் அமௌண்ட்டு உங்கள்கிட்ட காசு வச்சிருக்கு யூடியூப்லேருந்து காசு வந்திருக்குன்ற உங்களுக்கு காட்டும் அமௌண்ட் வந்திருக்குன்றதை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது வந்து இந்த செட்டப் முடிஞ்சு இதில் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே ஆட் ஆகிட்டே வரும் வீடியோ கண்டென்ட். இந்த கண்டென்ட்டில் போனால் வீடியோலாம் அப்படியே உங்களுக்கு ஷோ ஆகும். நம்ம இது வரைக்கும் இந்த வீடியோ போடலை, என்ன சொல்லிருக்காங்கன்னா சும்மா அது வீடியோ போட போகிறேன்னா கேட்குது. ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவ்வளோ கிரியேட் பண்ணல ஒரு வெப் பேஜ். இந்த இப்போ போய்ட்டு நம்ம க்ரோமில் போய்ட்டு எக்ஸ்டென்ஷன் எடுத்துருந்தோம்ல, இந்த பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உங்களோட பேஜுக்கு வந்துடும். அதை விட இது அட்வான்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக அந்த ஒரு இதில் யூஸ் பண்ணுறத விட இது அட்வான்ஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அங்கே நம்ம சேஞ்ச் பண்ணல, அகில் டெக்குன்னு சேஞ்ச் பண்ணோமா, அந்த நேம்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் அகில் டெக்குன்னு சேஞ்ச் ஆயிடுச்சா. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டாக அந்த பேஜில் லாஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இது பார்த்திங்க அப்படின்னா கீழே கார்னரில் இருக்கும் ஒரு மொபைலில். இப்போ நான் அந்த பேஜ் வச்சிருக்கனால இந்த மாதிரி காட்டும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம அங்கே சேஞ்ச் பண்ணல, அந்த ஐஎன்ஆரில் சேஞ்ச் பண்ணோமா, அது இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. சேனல் இதில் போங்க முக்கியமாக. இதில் கண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்தியா செலக்ட் பண்ணிடுங்க. இந்தியா நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த கீவேர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு கீவேர்டுலேயும் நீங்கள் கமா போடணும். இது எப்படி எனக்கு இந்த கீபோர்டு வந்து காட்டிகிட்டே இருக்குங்க. அந்த கீபோர்டை தான் செஞ்சு நான் மறைச்சிக்கிறேன். ஃப்ளோட்டிங்கில் போட்டுருவோம். ஓகே, இப்போ கீவேர்ட்ஸ் என்ன டைப் பண்ணுறேன்ட்டு பாருங்கள். இப்போ நம்ம டெக் சம்மந்தமாக தான் போடுறோம். டெக்குன்றது என்ன மாதிரி வரும்னா டெக் சேனல்னால் ஒரு ஏதோ ஒரு பொருளை பற்றி நீங்கள் கண்டென்ட் போடுறது ஒரு அந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு டெக் சேனல் சம்மந்தமாக நீங்கள் எழுதிக்குங்க. ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டெக்குன்னு ஒரு சும்மா உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அந்த வாட் இஸ் டெக்குன்னு போட்டாச்சா, இது போட்டு நீங்கள் ஒரு கமா அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கபடி ஷோ ஆயிரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெக் ரிலேட்டட் கண்டென்ட், டெக் ரிலேட்டட் கண்டென்ட் இதெல்லாம் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு. நான் சேனலாக ஃபஸ்ட்டு சொல்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு யூடியூப் சேனலாக கொண்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறையா கிட்டத்தட்ட 500 எழுத்து எழுதி நீங்கள் எழுதிக்கலாம். 37 எழுத்து நம்ம எழுதியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான உங்கள் சேனலை பற்றி நீங்கள் எதை தேடுவீங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர் தேடிப்பீங்க டெக் சம்மந்தமாக தேடிப்பீங்கல்ல, அதை அப்படியே நீங்கள் போட்டு இதில் நீங்கள் அதை கீவேர்ட்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணாலே உங்களுக்கு முக்கால்வாசி அந்த இது கிடச்சிரும். இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் போய்ட்டு இந்த அட்வான்ஸில் போனீங்க அப்படின்னா இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா சேனலு உங்கள் வீட்டு சேனல் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கானதான் கேட்குறாங்க. இல்லை ஒவ்வொரு வீடியோக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டிருக்காங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த நோவே கொடுத்துருங்க. இதில் நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி ஸ்கோர் பண்ணி வரீங்க அப்படின்னா இதில் போனீங்கன்னா அந்த கூல் ஆட்ஸ் லிங்க் ஓப்பன் பண்ண சொல்லும். இதை நீங்கள் தயவு செஞ்சு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஓப்பன் இப்போ மட்டும் லிங்க் பண்ணாதீங்க. அது ஏன்றது நான் இப்போ சின்ன பிரச்சனை லாஸ்ட்டாக வரும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லிங்க் அக்கௌண்ட்டே கொடுக்காதீங்க. உங்கள் கூலுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. இந்த கூல் ஆட்சன்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ். ஓகே, இது போய்ட்டு நீங்கள் இது கொடுத்துருங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பெஸ்ட் ஆட்ஸ் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாங்க, இது அப்படியே வச்சுருங்க. அடுத்து இந்த ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டியில் போனீங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்மீடியட் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் ஃபீச்சர் 2 இருக்குது. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் நீங்கள் இது எலிஜிபிள் பண்ணி அப்படின்னா உங்களால் 15 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடலாம். நீங்கள் கஸ்டம் தம்ப்நெயில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் செட் பண்ணலாம். லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் 3 போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டெய்லி வீடியோ அப்டேட்ஸ், லைவ் ஸ்ட்ரீம்ஸ். நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு நீங்கள் எத்தனை வீடியோ வேணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் அதிகபட்சம் லைவ் போடலாம். அந்த மாதிரி இது வந்து ஒரு நாளைக்கு இந்த குறிப்பிட்ட வீடியோ தான் போட முடியும். அந்த மாதிரி இது மேலே இருக்கிறது. இது ரெண்டுமே எலிஜிபிள் பண்ண அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கேட்கும். இதில் வந்து வெரிஃபை ஃபோன் நம்பர் கொடுங்க. இப்போ நீங்கள் வெரிஃபை ஃபோன் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நார்மலாக உங்கள் நம்பர் இது மேலே இந்தியான்னு இருக்கா, இது வேறு ஏதாவது லாங் ஸ்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்தியான்னு மாற்றுங்க. இது நீங்கள் கால் ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா முடிஞ்சால் டெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் வைங்க. இதில் நீங்கள் உங்கள் நம்பர் போட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். நம்ம ஏற்கனவே நம்ம நம்பரில் இருக்குது, நம்மகிட்ட ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குன்றதால நம்ம இப்போதைக்கு இது பண்ணலை. ஆனால் நம்ம நம்பரில் 4-5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். பட் இது வேணாம் இப்போதைக்கு. நான் ஏற்கனவே 2 சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன், அதனால் இப்போ வந்து ஓப்பன் பண்ணல. இது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்குது. நான் பண்ணியே காட்டிடுறேங்க. 6 என்னோட நம்பர் போடுறேன், அதனால் கொஞ்சம் நம்பர் ஒன்று மறைச்சிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கோடு வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். இதில்
நமக்கு வந்து கோடு பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் மொபைலுக்கு அதுக்கு தான் அதோட நம்பர் தான் கொடுத்தேன். நம்மளுக்கு நம்ம கோடு பார்த்திங்க அப்படின்னா 528214 இதுதான் நமக்கு வந்த கோடு, வெரிஃபிகேஷன் கோடு. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்தாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணியாச்சு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டியிருக்கு. இப்போ நீங்கள் இந்த கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக உங்கள் டேஷ்போர்டு வந்துடுங்க அப்படின்னா ஓகே, அது எனேபிள் பண்ணியாச்சு. அடுத்து இந்த அட்வான்ஸ்ட் ஃபீச்சர் இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணணும், அதை எலிஜிபிள் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு வீடியோ வெரிஃபிகேஷன் கேட்பாங்க நினைக்கிறேன். இதில் உள்ளே போனீங்க அப்படின்னா வீடியோ வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. இந்த வீடியோ வெரிஃபிகேஷனில் என்ன பண்ண அப்படின்னா ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு மெயில் வரும். அந்த மெயிலில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு மொபைலுக்கும் மெயில் வரும். ஒவ்வொருக்கும் இந்த நீங்கள் வீடியோ ஆக்சஸ் ஃபீச்சர்ஸ் இது கொடுத்தோடனே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா காட்டும் உங்களுக்கு இருங்க. இதில் உங்களுக்கு 3 விதமான ஐடி கேட்கும். ஏதாவது நீங்கள் ஐடி கொடுத்து நீங்கள் சொல்லி பண்ணுறீங்களா இந்த மாதிரி இது உங்களுக்கு சின்ன சின்னது கேட்குது. இதில் முடிஞ்சது வீடியோ வெரிஃபிகேஷனே கொடுங்க. வீடியோ வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேமரா வந்து ஆக்சஸ் பண்ணும். ஆக்சஸ் பண்ணிட்டு உங்கள் முகத்தை வந்து நீங்கள் திருப்புங்க, இந்த மாதிரி 4 பக்கம் திருப்புங்கன்னு காட்டும். திருப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பார்த்திங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இதாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் ஒரு ஃபோன் இந்த கெட் இமெயில் கொடுத்தா உங்கள் மெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வெரிஃபிகேஷன் இங்கே கூட்டு போயிடும். அதில் உங்கள் மொபைல் வந்து 4 பக்கம் திருப்புங்க, அந்த மாதிரி மூஞ்சியை காட்டுங்கன்னு சொல்லுவேன். மூஞ்சி நீங்கள் 4 பக்கம் திருப்பி காட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆயிரும். ஓகே, இப்போதைக்கு நம்ம தேவையில்லை. அட்வான்ஸ் செட்டிங் பார்த்தாச்சு, ஃபேஸிக் இன்ஃபார்ம் பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அப்லோடு டிஃபால்ட்டு இந்த செட்டிங் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் டைட்டில்லாம் நீங்கள் போட வேணாம், ஒவ்வொரு தனித்தனியான டைட்டில் போட மாதிரி இருக்கும். டெஸ்கிரிப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அங்கே போய்ட்டு காப்பி பண்ணல வாட்ஸ்அப்பில், அதே டெஸ்கிரிப்ஷனையும் இங்கேயே பேஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் சேஞ்ச் பண்ணலாம். நான் வந்து ஒரு பொதுவான டெஸ்கிரிப்ஷன் தான் சொல்கிறேன். நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெஸ்கிரிப்ஷன் வந்து இதில் லோட் ஆகிடும். ஒவ்வொரு மொபைல் நீங்கள் தனித்தனியாக போய்ட்டு அந்த வாட்ஸ்அப்பில் போய்ட்டு இந்த வீடியோ போட போனால் அந்த வீடியோ பற்றி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதோட டெஸ்கிரிப்ஷன் எடுத்து தான் அந்த போடணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம பார்த்தீங்கன்னா அது டெஸ்கிரிப்ஷன்லாம் இதில் ஆட் பண்ணியாச்சு. இதில் நிறையா இருக்குது. இதில் ஒரு 1000 நம்பர் விட்டு நீங்கள் எழுதலாம். 5000 நம்பர் விட்டு எழுதலாம். அடுத்து விசிபிலிட்டி இது வந்து நீங்கள் மஸ்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த விசிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக்கில் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் அன்லிஸ்டடில் போட்டு வைங்க. இதனால் நிறையா யூஸ் இருக்குது. அடுத்து டேக் ஆட் பண்ணுறது வந்து அதே மாதிரி தான் உங்கள் சேனலில் இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு டெக் சம்மந்தமாக ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும் என்னென்ன சர்ச் பண்ணிங்க அதெல்லாம் நீங்கள் உங்களோட மைண்ட்லேருந்து எழுதுங்க. நம்ம அதே போடுவோம். வாட் இஸ் டெக் சேனல். நீங்கள் கேமிங் சேனல் அது மாதிரி கேமிங் நீங்கள் யூஸ் பண்ணுற கேமு அந்த கேம் பற்றி சென்சிட்டிவிட்டி எப்படி, இப்போ கேம்ஸ் பற்றி ஃப்ரீ ஃபயர் பற்றியே போட்டோம்னு வச்சுங்களேன். அந்த சென்சிட்டிவிட்டி எப்படி போட்டுறது, சென்சிட்டிவிட்டி கரெக்டான சென்சிட்டிவிட்டி செட் பண்ணுறது, அந்த மாதிரி இந்த மொபைலோட ஹேண்ட் கேமு அந்த மாதிரி ஒரு மொபைல் போட்டு நீங்கள் இதை போட்டு கமா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆட் ஆகிட்டே வந்துடும். இந்த மாதிரி அதுவுமே ஆட் ஆயிரும். ஒரு இதில் நீங்கள் 500 இது சேர்த்துக்கலாம். நீங்கள் டேக் பார்த்தீங்கன்னா 500 லெட்டர் டேக் பண்ணிக்கலாம். நம்ம 22 லெட்டர் டேக் பண்ணியிருக்கோம். 500 லெட்டர் எழுதி நீங்கள் எழுதி டேக் பண்ணிக்கலாம். ஒரு இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கமா போட்டிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே வந்துடும். இப்போ இதான் முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் செட்டிங்ஸ் வந்து சேவ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து கீழே இது இருக்கான ஆப்ஷன் அது கீழே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது கீழே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் இன்ஃபோவில் போங்க. இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் வீடியோ பேசி போட போகிறீங்க, நீங்கள் அதிகமாக உங்கள் ஆடியன்ஸ் வந்து தமிழ் பிளேயராக இருக்கா அப்படின்னா நீங்கள் போய்ட்டு தமிழ் செலக்ட் பண்ணலாம், லாங்குவேஜ் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் எல்லா பிளேயரும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் நாட் அப்ளிகேபிள் இருக்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டெஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்லாம் நீங்கள் இங்கிலீஷ் தான் அதிகபட்சம் வச்சுருப்போம். டைட்டில்லாம் தமிழ் இங்கிலீஷ் தான் எழுதுவோம். இதுவுமே நீங்கள் எதுவும் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்க. பார்ப்போம். டெஸ்கிரிப்ஷன் இப்போ தமிழ் பிளேயராக தமிழ் போட்டுருங்க. நீங்கள் இங்கிலீஷில் எல்லாத்துக்கும் பொதுவாக வேணும் அப்படின்னா அந்த இங்கிலீஷ் இதை மாதிரி கொடுத்துருங்க. இப்போ அதே நம்ம இங்கிலீஷ் இந்தியான்றது கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஓகே பண்ணியாச்சு. அது வந்து கமாண்ட் உங்களுக்கு இது கமெண்ட் கேட்குது. கமாண்ட் நீங்கள் வச்சுருந்தா தான் உங்களுக்கு உங்களோட வியூஸ் வந்து உங்களுக்கு கமாண்ட் கேட்பாங்க. அந்த கமாண்டை வச்சு நீங்கள் வீடியோ போடலாம். உங்களுக்கு கமாண்ட் கேட்குற அப்படின்னா ப்ரோ எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு கமாண்ட் கேட்பாங்க. அதை நீங்கள் அடுத்த வீடியோ நீங்கள் மேக் பண்ணி போடலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கமாண்ட்ன்றது. கமாண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நானே ஒன்ஸ் நீங்கள் சேனல் போய் பார்க்குறீங்க கமாண்ட் ஆஃபில் இருக்குன்னா அவன் எதுவும் கேட்க முடியாத அவன் சேனல் இடத்துல பார்த்துன்னு போயிருவீங்க. இல்லை கமாண்ட் ஆனில் வச்சிட்டிங்கன்னா கமாண்ட் கேட்கலாம், நமக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் கமாண்ட் ஆனில் வச்சுருங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஹவு மெனி வியூவர்ஸ் லைக் திஸ் வீடியோ. நீங்கள் லைக் வந்து ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா லைக்கே இருக்காது. அது வந்து ஆன் பண்ணி வச்சு இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா லைக்கு காட்டாது. இப்போ ஆன் பண்ணி வச்சுருது எதனால் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னா இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோக்குள்ள லைக்கை வச்சு தான் நீங்கள் அந்த வீடியோ எப்படின்றத நீங்கள் கணிப்பீங்க. இப்போ நீங்கள் நார்மலாக அது லைக்கே இல்லை, ஒரு வீடியோ லைக்கே இல்லைன்னா இவன் சும்மா டம்மி போல் இந்த வீடியோ பார்க்க வேணாம்னு சொல்லி தள்ளி விட்டு போயிருவில்ல. அதனால் இந்த நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த நீங்கள் டிக்லேயே வச்சுருங்க. அவ்வளோ இந்த டிக் வச்சுட்டு நீங்கள் பெர்மிஷன் போனீங்க அப்படின்னா பெர்மிஷன் வந்து நீங்கள் ஓனர் எத்தனை ஓனர்ன்ற கேட்கும். ஓனர் நீங்கள் ஆட் பண்ணுறா இன்வைட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்று ஒரு 2-3 ஓனர் இருக்கீங்கன்னா உங்கள் சேனல் நீங்கள் ஒரு ஆள் மெயின்டைன் பண்ண முடியலன்னா அவங்க ஃப்ரெண்டு மெயின்டைன் பண்ணணும், அவரும் வச்சுக்கிறோம் ஓனராக போட்டுங்கன்னா இன்வைட் பண்ணிக்கலாம். இது கம்யூனிட்டி இதெல்லாம் தேவையில்லைங்க உங்களுக்கு. யாராவது மாடரேட்டர் போட்டிங்கன்னா அதில் போய்ட்டு நீங்கள் மாடரேட்டர்லாம் செட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். கிரியேட்டர் டெமோகிராஃப்ஸு மாடரேட்டர்னால் உங்கள் சேனலுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க நீங்கள் வீடியோ எதுவும் லைவ் இது போட்டுக்கிறீங்கன்னா அவங்க இடையில அவங்க யாராவது லைவுக்கு ரிப்ளை பண்ணுறதுனா
அதாவது நீங்கள் ரிப்ளை பண்ணால் அப்படி காட்டும். ஒரு இந்த மாதிரி நீங்கள் ரிப்ளை பண்ண தனியாக ஒரு மதிப்போ காட்டணும், அந்த மாதிரி காட்டும். ஒரு கலரிங்காக அந்த அவங்க ரிப்ளை பண்ணாலும் காட்டும். அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த செட்டிங் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணி அப்புறம் நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எந்த மாதிரினா நீங்கள் வீடியோ எப்படி நீங்கள் வீடியோ டவுன்லோட் பண்ணுறது, வீடியோ எப்படி நீங்கள் எடிட் பண்ணணும், உங்களுக்கு எடிட்டிங்கை பற்றி தெரியலனாலும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம எடிட்டிங் பற்றி கூட வீடியோ போடுவோம். வீடியோ எடிட் பண்ணுறது, வீடியோ எந்த மாதிரி இதில் நீங்கள் அவுட்புட் எடுத்தால் உங்களுக்கு வீடியோ நல்லா ரீச் கிடைக்கும், அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், தமிழ் பிளேயர் இந்த மாதிரி பிளேயர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கார். பெரிய பெரிய யூடியூபர் செய்ய முடியாது, நான் அவரால் முடிஞ்ச இப்போ என்னோடய திறமைக்கு நான் செய்கிறேன். நான் பெரிய யூடியூபர் அப்படியும் சொல்ல முடியாது. நான் பெரிய யூடியூபராக கேட்டால் இல்லை, எனக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். எனக்கு என்னோடய அந்த ஒரு இது என்னோடய கொள்கை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு ஒரு சப்போர்ட்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பார்க்குறேன், லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி கண்டென்ட் நான் இன்னும் மேக் பண்ணி அதிகமாக உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ நான் சேனலில் உங்களுக்கு நான் ப்ரொமோட் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு ₹1 கூட பே பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன். உங்கள் சேனலில் வந்து 1 for மட்டும் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கூட தரேன், கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா 1 for ப்ளே வந்து ஒரு கேம் ப்ளே ஆட விட்டு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த வீடியோ போட்டு அப்படியே உங்கள் சேனலில் இப்போ நம்ம நான் ஸ்டாப் கேமிங் சேனலில் காட்டணும்ல, அந்த மாதிரி உங்கள் சேனலில் காட்டி இந்த மாதிரி ஒரு பிளேயரு இந்த மாதிரி கண்டென்ட் போடுறாப்புல, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணி அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களை வீடியோ போடுறேன். முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய யூடியூபரும் செய்யலை. நிறையா யூடியூபர் பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கவங்க மட்டும் தான் வளர்க்குறாங்களே தவிர நம்மளை சப்போர்ட் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன செஞ்சோம்லாம் இல்லை. நமக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நான் எல்லாமே செஞ்சுட்ருக்கேன். நான் நம்பரும் கொடுத்துட்டேன், இன்ஸ்டாலையும் கொடுத்துட்டேன். எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறவங்க ரிப்ளை பண்ணுறேன், நம்பரில் வரவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் யாருக்குமே ரிப்ளை பண்ணாமல் இருந்ததில்லை. மொபைல் கால் மட்டும் கொஞ்சம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். மொபைல் கால் மட்டும் என்னால் எடுக்க முடியல. மொபைல் கால்லாம் பேச முடியல, வீட்டில் சத்தம் போட்டு இருந்தாங்க. அதோட மொபைல் கால்லாம் அட்டன் பண்ணி பேச முடியல. முடிஞ்ச வரைக்கும் நான் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் உங்களுக்கு ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்க, சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம உங்கள் கேம் ப்ளே ஒரு சின்ன ஒரு கிளிப்ஸ் எடுத்து வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாவோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு அந்த கிளிப் ஓகே அப்படின்னா நான் கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த 10 மணிக்கு நம்ம கேம் ப்ளே இருக்குது, நீங்கள் வந்து கேம் ப்ளே 10 மணிக்கு எனக்கு ப்ளே பண்ணுங்கள், நான் உங்களை ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ப்ரொமோஷன் பண்ணுறேன். உங்களை நீங்கள் சின்ன யூடியூபராக இருந்தாலும் பரவாயில்ல, 100K வச்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஸ்கில் மட்டும் இருந்தால் போதும். 100K வச்சிருந்தாலும் பரவாயில்ல, 100K வச்சிருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் பண்ணுறேன். ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். யூடியூப் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் எப்படி இந்த மாதிரி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் அக்கௌண்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகிரும் கரெக்டாக. இந்த அக்கௌண்ட் வந்து டெக்குக்கான ஒரு அக்கௌண்ட்டு, அடுத்த டெக்கை பற்றி யாராவது சர்ச் பண்ணால் அந்த அக்கௌண்ட்டை நம்ம போய் காட்டுற அந்த அக்கௌண்ட் வந்து நம்ம ஷோ பண்ணலாம். அந்த மாதிரி யூடியூப் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அடுத்து எந்த மாதிரி வீடியோ போட்டால் உங்கள் யூடியூப்பில் வந்து உங்கள் வீடியோ நல்லா ரீச் கிடைக்கும், எந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணணும், என்னென்ன அப்ளிகேஷன்லாம் வச்சு மொபைலில் எடிட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நான் எல்லா வீடியோமே நான் மேக் பண்ணி போடுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதுக்கு மேலே நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் இது வரைக்கும் யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணாட்டாலும் இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிடுங்க. நீங்கள் சும்மா இருக்கிற நெட்வொர்க் இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு 1 GB 2 GB கிடைக்குதுன்னா அது ஒரு சின்ன வீடியோவாக கிரியேட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ரீச் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதிக வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சிடுவோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம்.